வந்தது வந்தது நெஞ்சுக்குள் வந்தது நீதானடி சம்மதம் சொல்லிட்டு சந்திக்கவில்லையே அது ஏனடி வந்தது வந்தது நெஞ்சுக்குள் வந்தது நீதானடி சம்மதம் சொல்லிட்டு சந்திக்கவில்லையே அது ஏனடி புள்ள வெளியே ஆடி பத்த நோகடிக்க கிளியே ஆடி பத்த புள்ள வெளியே ஆடி பத்த நோகடிக்க கிளியே நீயா ஒன்னதாரியா இல்ல நோடி பார்க்க போறியா என்ன மொத்த மொத்த நாட்டு வைக்க பெருக்க வந்தவளே ஆடி பத்த புள்ள வெளியே ஆடி பத்த நோகடிக்க கிளியே ஆடி பத்த புள்ள வெளியே ஆடி பத்த நோகடிக்க கிளியே முத்துமாரியம்மன் கோயில் இருக்க பிடாரியம்மன் கோயில் ஆமா சத்தியம் வந்த தெய்வமா ஆமா சொன்னதெல்லாம் செய்யுமாம்ல சரி இப்ப என்ன பண்ணுங்கற என்னை அடிச்சவன அப்புறம் போய் கோயில சொல்லிட்டு வா ஏண்டா டேய் என்னடா இதுக்கு ஒரு நாயத்தை சொல்லிட்டு போடா என்ன நாயா 7 கழுத வயசாகி போச்சு ஊர்வலத்துல யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்கல சரி சொந்தக்காரனா போயிட்டானே அப்படி என் தங்கச்சியை கட்டி வச்சா குடும்பம் குடித்தனமா சந்தோஷமா புள்ள குட்டியோட இருக்கணும்னா இப்படி குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டு இருக்கீங்க என்ன நீ இப்படி பண்ற நீ என்ன உன் தங்கச்சிங்கறியே நான் இழுத்து விட்டப்ப எப்படி பிடிச்சா ஐயா லைட்டா போடாத எனக்கு டேய் புள்ளைய தோல்லை மார்ல தூக்கி போட்டு போட்டு ஓவியமா வளர்த்த புள்ள எப்படி பிடிச்சா மறுபடியும் பிடி பாப்பா எங்க இல்ல வேணாம் லைவ் இங்க திருப்பிட்டேன் காலையில புருஷன் என்ன அடிக்க வர லைவ் திருப்பிட்டேன் இப்ப பிடி இல்ல லைட்டா பிடி சொல்றேன் எப்படி பிடிச்சா ஒண்ணு வேண்டாம் ஏமா நீ மாமா பக்கத்துல பிடி பாரு மாமா சும்மா எப்படி அது ரெடியா இருக்கு ஆனா ரெண்டு பேரும் போலாங்குங்க
நான் வளாப்புக்கு வரேன். அவன் ஆட்டோ இத புடி ஸ்டீரிங் புடிங்கிட்டு வரான். யாரு? அவன் ஆட்டோ ஸ்டீரிங். டேய் நிறுத்துற என்ன? ஏண்டா பொம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை கட்டி கொடுத்தியா? ஏண்டா என்னாச்சுடா? ஒண்ணுமே சரியில்லை பாஞ்சா. என்ன சரியில்லை? எதுவுமே சரியில்லை. எல்லாத்தையும் பாத்துட்டியா? பாத்துட்டல. மானம் இல்ல, ரோஸ் இல்ல, சூடு இல்ல, சுரண இல்ல, எதுவுமே இல்ல. நாங்க ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம ஓவியமா வளர்த்த உள்ளடா. ஏப்பா நீ ஒண்ணும் சொல்லி கொடுக்காம அது எனக்கு பிரச்சனை கிடையாது. குழம்பு என்னக்கா ஒழுங்கா வைக்கிறாளா? சமைக்க தெரியலன்னு தான். மனுஷன் சம்பாதிக்கிறது எதுக்கு தான்? எதுக்கு? இந்த ஒரு வயிற்றுக்கு தான் நிம்மதியா சாப்பிடறதுக்கு தான் சம்பாதிக்கிறேன். சரி நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன். ஒரு நாள் கூட குழம்பு ஒழுங்கா வச்சதில்ல. என்ன சண்டன் கேளு. பொண்டாட்டிக்கு குழம்பு வைக்க தெரியலன்னா நீ தான்டா சொல்லி கொடுக்கணும். என்ன சண்டன் கேளு. குடியாக்காரன் மைக் உங்க அம்மாட்ட குடுறா. அம்மா என்னம்மா யாரு மச்சானுக்கு என்னம்மா சண்டை சொல்லுமா விவரத்தை. எப்ப பார்த்தாலும் குழம்புலே சண்டை. ஏண்டா குழம்புக்கெல்லாம் ஒரு சண்டையாடா? நேத்து குழம்புல சண்டை, 3 நாளா குழம்புல சண்டை. சரி இப்ப பின்னாடி கிளம்பலன்னு சண்டை. ஐயோ என்ன கிளம்பல? ஐயோ சீனுக்கு வேமா கிளம்புடின்னு சண்டை. அப்படி சீனுக்கு கிளம்புடி பொத்தா பொதுவா கிளம்பணும்னா என்ன நினைக்கிறதுனா? யாப்பா சும்மா இருப்பா நீ வர. ஏத்தா அங்க இந்த பஞ்சாயத்தை நீ தான் தீர்த்து வைக்கிறா. சொல்றத மட்டும் கேளு. சொல்றத சொல்லுங்க. இங்க உண்டா லைட் அடிக்கிறேன் பாப்பா. தர எங்க சுவிட்ச்? என்னத்த லைட் ஒண்ணுமே தெரியல. இங்க அதை விட பவர் குறைஞ்சிருச்சு. பிடித்தா இங்க இரு. முத ராத்திரி அன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தா. என்ன குழம்பு? மீன் குழம்பு. மீன் குழம்பு வச்சிருந்தா. மீன் குழம்புல மீன் கலந்துச்சு. சாப்பிட்டு படுத்துட்டேன். 2வது நாள் கருவாடு ஓட்டு குழம்பு வச்சான். என்ன ஓட்டு? கருவாட்டு குழம்பு. நல்லா பேசுறியா? எப்படி பேசி வாரியா? சூப்பர். இன்னைக்கு ராத்திரி புளி குழம்பு வச்சிருந்தா. அங்கதான் சண்டை. மீன் குழம்புல மீன் கிடந்துச்சு, கருவாட்டு குழம்புல கருவாடு கிடந்துச்சு. அப்ப புளி குழம்புல புளி கிடக்கணுமா இல்லையா? புளி கிடக்கணுமா இல்லையாத்தா? அதத்தான் புளி எங்க கேட்டேன். அதுக்கு போய் அடிக்கிறாப்பா. புளியை தான் கரைச்சு ஊத்திருப்பாங்கல்ல. அப்படி மரியாதையா சொன்னா பரவாயில்ல. குழம்பு சரின்னு சட்டை தூக்கிட்டு கொள்ளைக்கு போனேன் பாரு. சரி இவளை கட்டி கொடுத்திய. ஆமா கொட்டையில அடிக்கிறாங்க. ஐயோ குழம்பு போச்சா? அங்க இல்லப்பா, குழம்பு கொட்டையில கொட்டும் போது அடிச்சு. ஆனா இங்க இவளை எத்தனை ரூபாய் என்ன அடிச்சிருப்பா. ஆமா ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏண்டா இது வரைக்கும் உடம்புல ஒரு காயம் கூட வரலையா? இப்ப நீ என்ன போட்டு அடிச்சியல, உடம்புல காயமே கிடையாது. அவளை தைரியமா இருக்கியா? இன்னைக்கு தான் அடி, நாளைக்கு என் தங்கச்சியை போட்டு அடிச்சேன்னா அருவா வெட்டு தான். நீ எத்தனை என்னை அடிச்சாலும் சரி எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஏன் தெரியுமா? நான் 6 மாசம் எங்க அம்மா தாய்ப்பால் கொடுத்து என்னை வளர்த்துச்சு. அதனால உடம்பு கிண்ணுன்னு இருக்குப்பா. இப்ப யாராவது தாய்ப்பால் கொடுக்கறாங்க? ஏதோ எக்கிட்டப்பல ஒரு சில பேர் தான் தாய்ப்பால் கொடுக்கறாங்க. பாக்கி எல்லாருமே பொட்டி பால் தான். அழகு போயிரும். பசுமாட்டுல பாலை வாங்கி பொட்டி பால் தான் கொடுத்து வளர்க்கறது. ஏன் தாய்ப்பால் சுரக்க மாட்டேங்குது? ஏப்பா அந்த காலத்துல 50 உள்ள வெத்தாலும் எல்லாம் நார்மல் டெலிவரி, சுயப்பிரசவம். இப்ப அப்படியா இருக்கு? சுயப்பிரசவமே கிடையாது. அந்த காலத்துல கம்மங்குழு, கேப்பக்குழு, சோளக்குழு நிறைய சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. இந்த காலத்துல சாப்பாடு அப்படியா இருக்கு? கண்ட கர்மத்தை தின்னுவிட்டு பிள்ளைகளுக்கு பால் சுரக்க மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கு பெருக்கவும் மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 2ஆம் நாள் புடிச்சனுக்கு போன் பண்ணும். யாரு? பொண்டாட்டி. என்னங்க எங்க இருக்கிறிய சொல்லும். அடி திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல போய் பசியார போறேன் பாரு. இந்த அம்மா உடனே எங்க எனக்கு வரும்போது சொல்லி தொலைட அப்படின்னு கேட்பாரு. வரும்போது எனக்கு எக் ரைஸ் நூடுல்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த எக் ரைஸ் நூடுல்ஸை சாப்பிட்டு உடம்பு நல்லா இருக்குமா? அந்த காலத்துல குனிஞ்சு நிமிஞ்சு வேலை பார்த்தாங்கப்பா, கோலம் போட்டாங்க, தண்ணி தெளிச்சாங்க, அம்மா குழந்தைய தூங்குறதுக்கு தாலாட்டு பாட்டு பாடினாங்க. இப்ப யாராவது செய்யறிய கை தூக்குங்க தான், பிள்ளைய தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாட்டு பாடுறேன் அப்படின்னு இந்த சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ண பிள்ளைய சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. யாராவது செய்யறிய? நீ சரியாமா? வாழ்த்துக்கிழமை. அப்ப உங்க அம்மா உன்னை நல்லா வளர்த்துருக்கு. பாக்கி யாருக்குமே தாலாட்டு பாடுறது இல்ல, செல்போன்ல பாட வச்சிடுறது. அந்த காலத்துல சாப்பாடு, இந்த காலத்துல அப்படி இல்ல. என்னைக்கு நீங்க ஆரோக்கியமான உணவை விட்டுவிட்டு கண்ட கர்மத்தை சாப்பிட ஆரம்பிச்சோ வயிற்றுல குழந்தை வளராது, சரியா வளராது. நான் திரும்ப சொல்றேன், ஆரோக்கியமான உணவு, காய்கறி, சத்தான பொருளை சாப்பிடுங்க. அப்பதான் நார்மல் டெலிவரி. இல்லைன்னா என்ன முன்மாரி ஆஸ்பத்திரி கொண்ட போட்டு படுக்க வச்சு ஒரே கிளி பரட்டுன்னு ஒரு கிளியை கிழிச்சு 1 லட்சம் பேஸ் அப்படி புள்ள தூக்கி கையில கொடுத்துருவாங்க. அப்படி பசுமாடு தான் பல குழந்தைகளோட உயிரை காப்பாத்துதுன்னு சொல்லி பசுமாட்டோட பெருமையை பாடித்தான் மேல வர போறேன். சுரேஷனை வரவானே வந்தேன்டா பால்காரே, அடடா பசுமாட்டை பத்தி பாட போறே, புது பாட்டு கட்டி ஆட போறே. புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி.
அட பாதி புள்ளே உறக்குதப்பா பசும்பாலா தாய்ப்பாலா நம்பி அட வந்தெண்ட பால்காரே அடடா பசு மாட்ட பத்தி பாட போறே புது பாட்டு கட்டி ஆட போறே புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் உன்னால முடியாது நம்பி அட பாதி புள்ளே உறக்குதப்பா பசும்பாலா தாய்ப்பாலா நம்பி அட வந்தெண்ட பால்காரே அடடா பசு மாட்ட பத்தி பாட போறே புது பாட்டு கட்டி ஆட போறே சுலோட வேலையப்பா அது சுத்தாலும் பாலோடு தண்ணீர கலப்பல் நிதனி கூலையப்பா சட்டத்தில் ஒரு பாதி பாலாக தெரிப்பல் சுலோட வேலையப்பா அது சுத்தாலும் பாலோடு தண்ணீர கலப்பல் நிதனி கூலையப்பா பால்காரே அடடா பசு மாட்டு பத்தி பாட போறே புது பாட்டு கட்டி ஆட போறே புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் சொன்னால முடியாது நம்பி அட பாதி புள்ளே உறக்குதப்பா பசுமால தாய்ப்பால நம்பி அட தந்தாரே தந்தாரே கீழே வந்து என்னமோ பண்ணி என்ன என்னடா அது என்னப்பா அது விசிறி எங்கடா போட்டுருக்காங்க அப்பா இதுல விளம்பரமாடா வெயில் காலம்ல காத்தோட்டமா இருக்கட்டும்டா காத்தோட்டமாவா நல்லா இருக்கா காத்தோட்டத்துக்கு அருமையா இருக்கு மதி பள்ளி எப்ப மதிவானன் முடிங்க ஏப்பா அந்த காலத்துல பாட்டு அப்படி இருந்துச்சு இந்த காலத்துல அப்படியா இருக்கு ட்ரெண்டிங் பாட்டு ஒண்ணு பாட போறேன் படிரோமா வாங்கம்மா ஏய் பொம்பளை பிள்ளை வாங்க அருமையான ட்ரெண்டிங் பாட்டு முடியாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்கம்மா எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு நேரா இருக்க ஏய் சின்ன பையன் எல்லாம் பிடிச்ச பாட்டு ட்ரெண்டிங் பாட்டு கண்டுபிடிச்சிட்டியா என்னத்தா உடைச்சு புட்டில அதுக்குள்ள பண்றதுக்குள்ள திஸ் இஸ் டூ மச் என்ன இங்க வாக்குறேன் பின்னாடி திரும்ப டான்ஸ் ஆமா ட்ரெண்டிங் பாட்டு பாடும்போது ரெடியா இருக்க ஏமா நான் தான் டான்ஸ் மாஸ்டர் இடுப்புல கைய வச்சிட்டு ஏய் யாராவது ஜானு இருப்பா ஏய் சிமுண்டு முட்டை என்னப்பா இல்ல சிமுண்டு முட்டை லோக்கல்ல இப்படி வெண்ண ஏமா ஏமா இல்லம்மா நீங்க எல்லாரும் ஒரு அப்பதான் நான் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு இல்ல எந்த அளவுக்கு வந்து அப்பதான் பார்க்க முடியும் சரி அப்ப கிருத்திரம் எனக்கு இப்படி இருக்க நான் இப்படி வந்துறேன் அப்படி இருக்க இப்ப சரியா இருக்கா வெரி குட் இங்க இருக்க இடுப்புல கைய வச்சு ஒரு ஸ்டெப் அப் டவுன் ஓகேவா நல்லா பண்றியா வெரி குட் போயிலாமா பாட்டு ட்ரெண்டிங் பாட்டு நம்ம மனுஷ மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு போயிலாமா அண்ணன்ன பாத்தியே அபாத்தி கேக்கேனா அபாத்தியா அபாத்தி கேக்கே தூ அபாத்தி கோ அபாத்தி கூ 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 அபாத்தே அப்பா ஆனந்த கிருவ நீ நல்லா ஆட்டுன ஏமா நீ என்ன ஒரு திணிச்சு ஆட்டு என்ன விஷயம் இங்க திரும்ப மறுபடியும் ஆட்டு அந்த பக்கம் இல்ல அந்த பக்கமே திரும்பி ஆட்டு நான் பாக்குறேன் சரி பங்க நின்று
இல்ல வேண்டாம், நல்லா ஆடுறப்பா. நீ மட்டும் ஆடுற ஒரு திரைசா இருந்துச்சு, அதான் மறுபடியும் ஒன்ஸ் மோர். சரியா? ஆடு. அண்ணன் பாத்தியே அப்பாத்தி கேக்கேனா அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கே. இல்ல இல்ல, அந்த பிள்ளைய ஆட்டும்போது ஒரே ஸ்டெப் தான் ஒண்ணு. என்னடா அது? அப்பா நான் இந்த ட்ரெண்டிங் பாட்டு போட்டோன்னே எல்லாம் அப்படி சிரிச்சோம்ல. நான் இந்த ஊர்ல பார்த்து கேட்கிறேன், அது என்ன பாச்சை, எந்த ஊர்ல எழுதுனாங்க, எந்த நாட்டை பாடினாங்கன்னு தெரியாதுல்ல. ஆனா சந்தோஷப்படுறமே, எல்லா விஷயத்துக்கும் சந்தோஷப்படுறேன். நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் நடந்து பல அப்பாவி மக்களை கொண்டாய் கூச்சாங்களே, யாராவது கண்ணீர் சிந்திருப்பீங்களா? சிந்திரிக்க மாட்டியே. 4 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளைய கற்பழிச்சு கொலை பண்றாங்களே, யாராவது குரலை கொடுத்துருப்பீங்களா? கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் சந்தோஷமா கச்சேரி வாக்குறோம், எல்லாம் திருவிழா நடத்துறோமே. நம்ம ராணுவ வீரர்கள் அங்கே நமக்காக பாதுகாத்து உயிரையும் விட்டு இன்னைக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுனாலதான் இங்க நம்ம சந்தோஷமா கச்சேரி நடத்துறோம், எல்லாம் பண்றோம். எங்க மாமனாரும் அப்படித்தான் ராணுவத்தில் அடிபட்டு 2 காலுமே இழந்து இன்னைக்கு வீட்டில் தான் வந்திருக்கிறாரு. எங்க மாமா ராணுவத்தில் இருக்காரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. அது என்ன 2 ஆப்ரேஷன் இருக்கா, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி பல லட்சம் செலவு ஒன்று இருக்கு, இன்னொரு ஆப்ரேஷன் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இந்த ராணுவ வீரர்களுக்காக இந்த நேரத்தில் ஒரு நேரம் நம்ம பெரிய சல்யூட் சொல்லிக்கிட்டு அவங்க இங்க பாதுகாக்கிறனால நம்ம சந்தோஷமா இருக்கோம். என்ன அப்படித்தானே? பொம்பளை பிள்ளை வேணுமா இல்லை அடுத்த போட்டியில் இடுப்பாட்டுக்கிறீங்களா? அவருக்கு இடுப்பு எங்க கண்டுபிடிக்க எனக்கு தெரியாது. அதனால சந்தோஷமா இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக சிரிக்க வைக்க ரெடியா தயாரா இருக்கிறேன். சோற ஒரு கை தடுக்க வரத்தா மறுபடியும்